நான் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் செய்ய தெரியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறது போல் செய்யுங்க. செம்ம சாஃப்ட்டா சூப்பராக வரும். யார் வேணாலும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தா கூட சரி, அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். வாங்க குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செம்ம சாஃப்டான நான் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருங்க. 6 டீஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். இதை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கெட்டியாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வந்துட்டு 30லேருந்து 40 நிமிஷம் ஊறணும். மூடி வச்சுருங்க தனியாக. இப்போ நம்ம மாவு ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு, நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் செய்கிறேன். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேய்ச்ச மாவில் நடுவில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது போல் பட்டர் நடுவில் தேய்ச்சிட்டு இது போல் மடித்து சுற்றியும் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை திரும்பவும் தேய்ச்சிக்கலாம் நம்ம வட்டமாக. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ தேய்ச்ச மாவில் நடுவில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே வந்து இது போல் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே போய் செட் ஆயிரும், பிரிஞ்சு வராது. இப்போ அடுப்பில் தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலு, கீ எது வேணாலும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் 2 பக்கமும் சுட்டு எடுக்கணும். இந்த சைடும் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த மசாலா வேணாலும் இது கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது சாஃப்ட்னஸ்ஸு எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம சுவையான சாஃப்டான நான். செம்ம டேஸ்டியாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.